ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி கொட்டும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. 50 to 100 முடி கொட்டுறது ஆவரேஜ். நமக்கு ஒரு பாடிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகிறதே ஹேர் தான். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சு கொடுக்கும் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை நோட்டீஸ் பண்ணனாலே என்ன உனக்கு பாடியில் ப்ராப்ளம் இருக்குன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆயில் வந்து 5000 இயர்ஸாகவே இருக்குது, ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்டது. ஸோ ஆயில் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஹேர் வளரும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக நமக்கு அந்த பால்னஸ் ப்ராப்ளமே வந்திருக்காது. ஏன்னா ஆயிலோட அப்சார்ப்ஷன் அந்த ஸ்கால்பில் வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா ஆயிலோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சீரம்ஸ் வந்துருச்சு. சீரம் வந்து லிக்விட் அண்ட் ஆல்கஹால் பேஸ்டு வந்துருச்சு. அப்படி நிறையா சீரம்ஸ் தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரோஸ்மெரி, ரெடன்செல், அந்த மாதிரி பம்கின் ஆயில் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுன்னா, உதாரணத்துக்கு முடிக்கு வந்து நரிஷ்மெண்ட் தரும். நரிஷ்மெண்ட் சென்ஸ், இப்போ நம்ம ஒரு தார் ரோடு இருக்குது வெயிலில், தண்ணி மேலே ஊற்றினா எப்படி இருக்கும், கொஞ்சம் பலன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ஆயிலோட பேஸ் கான்செப்டே. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மட்டுமே நினச்சிக்கிட்டு அதை யூஸ் பண்ணால் முடி ஸ்டாப் ஆகிடும் கொட்டுறது அப்படின்றது ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். ஆக்சுவலாக ஹேர் ஃபாலிகுல்ஸ் அது அந்த ஆயில் போடுறது மூலமாக ஹேர் ஃபாலிகுல்ஸ்குள்ளே இறங்காது, பட் ஹேரோட பிரேக் டவுன்ஸை கண்டிப்பாக தடுக்கும். அது ஹேர் ரெண்டாக உடையிறது லாங்காக வரும்போது பிரிட்டில் ஆகி உடஞ்சிரும். அதை மட்டுமே தடுக்குமே தவிர்த்து பேஸ், ஹேர் ஃபாலோட பேஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்காத வரைக்கும் அது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணவே போகிறது கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்டில் பேசக்கூடிய விஷயம்னா இந்த ரோஸ்மெரி ஆயில், பம்கின் சீட் ஆயில், இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு, நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய இந்தியாவை சேர்ந்த நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதில் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இது மட்டுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் இருந்திருக்குமா, இல்லை இதுவும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்குமா? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கரெக்டு தான், இதுவும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, இப்போது வந்து ஸ்டேஜ் வைஸ் பிரிச்சுப்பாங்க. பால்னஸ் பொறுத்திங்கன்னா நார்ஹுட் ஸ்கேல் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கேல் படி பார்த்தோன்னா ஒரு 2 to 3 இருக்கிறவங்க ஹேர் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மினாக்சிடைல் தான் ப்ரிஃபர்டு. முடி ஃபாலிகுல்ஸ் லைவாக இருக்கணும். அப்படி லைவாக இருந்தால் மட்டும்தான் ரோஸ்மெரியாக இருக்கட்டும், பம்கின் ஆயிலாக இருக்கட்டும் கண்டிப்பாக எஃபெக்ட் தரும். பட் அந்த இடத்துல ஃபாலிகுல்ஸே இல்லைனா அதுதான் ப்ராப்ளம். அப்படின்னும் போது லைட்டாக இப்போது டைஃபாய்டு வந்திருக்கும், அப்படி இல்லைனா ஜென்ரல் வைரல் ஃபீவர் வந்திருக்கும், அப்படி ஒரு ஹேர் லாஸ் ஆகும். திடீர்னு வந்து அந்த ஸ்கேல் தெரியும், நமக்கு அந்த வாக்கெல்லாம் தெரியும். அப்படி இருக்கிறவங்க அந்த யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் தரும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த டைஃபாய்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோன்னே, இப்போது ரீசெண்டாக கோவிட் வந்ததுக்கப்புறமா நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு ஹேர் லாஸ் இருக்குது. கோவிட் இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கப்புறமா ஹேர் லாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி உங்கள் சர்க்கிள் எதையும் பார்த்தீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சா ஹேர் ஃபால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சா? இல்லை, ஓகே, ஆக்சுவலாக நானே விக்டம் தான் அதில். ஏன்னா எனக்கு வந்து நான் பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் 2014-16 டைமில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டயட் கான்ஷியஸு, பயங்கர ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால முடியை பற்றி நான் எந்த கவலையும் பட்டதே கிடையாது. ஈவன் எனக்கு ஹெரிடிட்டியாகவும் அங்கே ப்ராப்ளம் இருக்குது, அம்மா சைடும் அப்பா சைடும் இருக்குது. அப்படி இருந்துமே எனக்கு இந்த ஹேரை பற்றின பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. இந்த கோவிட்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மேபி ஊசினாலேயே எனக்கு தெரியல, பட் நம்ம அந்த வைரஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஹேர் ஃபால் பயங்கர அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுதான், ஏன்னா நமக்கு ஒரு பாடிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகிறதே ஹேர் தான். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சு கொடுக்கும் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை நோட்டீஸ் பண்ணனாலே என்ன உனக்கு பாடியில் ப்ராப்ளம் இருக்குன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.